நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன். அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது. வாசிப்பதைத்தான் செய்யும். மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ குற்றம் என்பது வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு. குற்றத்திற்கு தண்டனை உண்டியா? குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை? தன் ஆன்மாதான் தண்டனை. தன்னைத்தானே தான் அது ஒண்ணுமில்லாமாக்கும். பஷீர் எழுதிய ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை, சின்ன கதை. பாஸ்கரதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மிகப்பெரிய பணக்காரன், பேரன்பு கொண்டவன். தெருவுல தன்னுடைய நண்பனை பார்ப்பான். என்னடா இப்படி கிடக்குறியேன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான். அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கரதாசை கொலை பண்ணணும். இதான் கதை. படித்து விதிர்த்து போனேன் நான். என்ன செய்யறான், எப்படி கொல்றதுன்னு ரெண்டு பேரும் திட்டம் போடும்போது அவன் மனைவி சொல்றா, அவர் சோஃபால உட்கார்ந்து இருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு. சரின்னு போய், நான் தெரியாதுல்ல, எப்படி தெரியும், நீ பின்னால தானே அடிக்கிற, தெரியாது. நேரா போய் பின்னால இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த கலாட்டால அப்படி திரும்பி பார்த்துருவான். நண்பன் கொலை செய்கிறான்னு தெரிஞ்சு போய், தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து உயிர் கிளம்பிடும், செத்துருவான். இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன், தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும், தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வுல இருந்து, அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளவு பெருசா தப்பா தெரியாதுங்க. தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை. குற்ற உணர்வுக்கு தண்டனை மிக மிக பெருசுங்க. குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது. நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லி தருகிறேன்.